திரு வேலு பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குழுமிருக்கின்ற சோழ பரம்பரை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சோழ மன்னர் பரம்பரை என்ற ஒரு இயக்கத்தை இன்று துவக்கியுள்ளார். சிறிது நேரம் தான் எனக்கு ஒதுக்கினா அவங்க டைம் கொடுத்தாங்க, அதால என் பேச்சை முடிச்சுக்கிறேன். சோழன் மன்னர் பரம்பரை நம்ம இன்னைக்கு துவக்க விழால மன்னர் பரம்பரையை, தமிழ் பரம்பரை, உங்களுக்கு இன்னும் ஒரு பேங்க் இல்லை, ஒரு சொசைட்டி இல்லை, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசிங் பண்ணி நீங்களாம் சேர்ந்தா வேலுப்பிள்ளை பிரபாகரன் டைட்டில் இருக்க வந்துறீங்களா, ஒரு கம்பீரமான ஒரு டைட்டில். திரு வேலு பிரபாகரன் அவர்கள் பல வருடக்காலமாக நான் அவருடன் அறிமுகமானவர். அவர் செய்யும் ஒவ்வொரு பணிக்கும் நானும் கூட உடனே இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த 300-400 ஆண்டுகளுக்கு எங்கள் முப்பாட்டினர்கள் இதே சிவாஜி நகரில் தான், இதே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்து. உலகில் 7000 மொழிகளிலே ழா என்னும் எழுத்து ஓகை தரும் தமிழிலிருந்து வந்த சிறப்பெழுத்து. தமிழர் உழைத்து உழைத்து உருக்குலைந்து போய் அவனுடைய கண்ணீரினாலும் அவனுடைய வேர்வினாலும் கட்டப்பட்ட வித்தக சோதரா. எல்லோருக்கும் வணக்கம். என் உயிரினும் மேலான என் தமிழர்களே, உங்கள் வருகைக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த இயக்கம் என்ன பேருன்னு நமக்கு தெரியாத உண்மைதான். என்ன பேரு அப்படின்னா சொல்ல உண்மைதான். இது தமிழர்களுக்கான இயக்கம். நிறைய இயக்கம் இருக்குது, 1-2 இல்லை, நிறைய இயக்கம் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணோம், வாழ்த்துக்கள் நம்மளுக்கு. இந்த முழுசாவே என் தமிழ் மொழி மட்டுமே இருக்கணும். ஆனால் இது தமிழர்களுக்கான இயக்கம். என் தமிழை மட்டுமே இருக்கணும்னு ஆசை இருக்கு. ரோட்டில் ஒருத்தருக்கு அடிப்பட்டு கீழே வந்தால் கூட அவன் அம்மான்னு கத்துறப்போ என் தமிழ் இனத்துக்கு தான் வரைக்கும். என் தமிழ் இனத்துடைய வீரம், விவேகம், அவங்களுடைய வரலாறு இந்த உலகத்துக்கு முழுவதும் வரைக்கப்படும். இந்த உலகம் முழுவதும் நாலடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சின்ன பசங்க புக்கில் படிக்கிறப்போ விமானத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா உடனே ரைட் பிரதர்ஸ். நம்ம கடவுளாக சொல்ற ராமர் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கடல் வழியா ஒரு பாலத்தை அமைச்சு போனார். தூக்கிட்டு போன ராவணன் எப்படி தூக்கிட்டு போனார் சொல்லுங்க. புஷ்பக விமானம் வந்தாரு, தூக்கினாரு, போயிட்டாரு. அந்த விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? அதே நேரத்தில் உலகத்தில் எத்தனை இடத்துல டேம் கட்டினாங்க. கிரேக்கில் கட்டினாங்க, ஈஜிப்டில் கட்டினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர், நம்மளுடைய மூதாயர் மாமன்னன், கட்டுக்கே அடங்காத கரிகால சோழர்
2000 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னிங் வாட்டர் ஓடுற தண்ணியை நிற்க வச்சு எப்படி கட்டினான்னு இங்கிலீஷ்காரன் இன்னைக்கு வந்து பார்த்து போயிருக்கான். இது எப்படி கட்டிருப்பாரு, இன்னைக்கு எப்படி மேலே வண்டி போயிருக்குது, இது என்ன டெக்னாலஜி, இது ஒன்றும் தலைக்கே கிடையாது, கிராண்ட் டாக் இது அப்படின்னு சொல்லி அவருடைய இதோ மறைக்கப்படுது. இது கரிகால சோழன்னா 2000 வருஷம் அவர் இங்கிருந்து இமயமலைக்கு கொடியேற்க போறப்போ போயிட்டாரு. வரப்போ வட இந்தியருக்கு உள்ளவர் ஒரு தமிழர் எல்லாரையும் தாக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு அவரு உள்ள வரப்போ எல்லாரையும் அடிச்சு அவங்களெல்லாம் சரண்டர் பண்ண வச்சு அவருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிட்டு ஒரு இதை வச்சாங்க. பாகிஸ்தான் ஓரத்தில் சோழா பால்ஸ்ன்னு இன்னைக்கும் பேரு. அது ஒரு கடந்து வந்த பாதை. தமிழர்களுடைய வெற்றியும் தமிழர்களுடைய உண்மை வரலாறுன்னும் ரொம்பவே மறைக்கப்படுது. இப்போ இங்க பெங்களூர்ல ஏகப்பட்ட பிரச்சனைனா 1956 நவம்பர் 1 தான் இது கர்நாடகா மாநிலம். அதுக்கு முன்னே மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல தான் நம்ம இருக்கோம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல தான் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இங்கே வரணுமா, இங்கே ஊட்டி தார்வாடிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எல்லாம் வந்து சேவ் பண்ணுறோம். எங்கே சேவ் பண்ணுறோம்? நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். நீ புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துக்கு கொஞ்ச நாள் வந்து அவரே இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு தமிழரும் முன்னே காரணம் என்னன்னாக்கா தமிழருக்கு எம்எல்ஏ ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாக்கா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கு. வராங்க கோயில் திருவிழாவில் பாட்டு பாடினாக்கா கன்னடத்தில் போட்டுன்றாங்க. சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணால் கன்னட மாஸ் பண்ணுன்றாங்க. நீங்கள் உண்மையான தைரியசாலியாக இருந்தால் மசூதியில் போயிட்டு கன்னடாவில் மாசு வழின்னு சொல்லணும். அவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்றது. ஏன்னா தமிழர்களுக்கு யாரும் இல்லை. எங்கள் வீட்டு வாசலில் சும்மா ஒரு எரிணுன்ற மாதிரி ஒரு 2 சின்ன மார்க் இருந்துச்சு. எனக்கு டைமே இல்லாத பார்க்கறது. அவங்க பார்த்தா என்ன கொஞ்சம் பலன் பண்ணிச்சு. ஒரு வாரம் கூட பார்த்தா வலிய வச்சுக்குது. அப்போ நான் நம்ம கேரளா சார்ந்துட்டோம், அதனால தான் வச்சுக்குது. அப்படியே யோசனை பண்ணேன், இதான் நம்ம தமிழ் கூட நான் அந்த இடியை தடுப்பும் இல்லை, அந்த மூட முயற்சியும் பண்ணல, அதனால அது வலை வச்சிச்சு. அதனால இப்போ நம்ம தமிழ் இனத்து மேலே வர தாக்குதலை நம்ம தடுக்கவும் இல்லை, அதுக்கான முயற்சியில் இறக்கவும் இல்லை, ரொம்ப தாராளமாக ஆயிடுச்சுப்போம். ஒருத்தர் லீடராக வளரணும்னாக்கா மற்ற தமிழர்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியாத வராங்க. 1948 ஜவஹர்லால் நேரு வளர்த்து போட்டார். எந்த இதில் எந்தெந்த மாநிலத்தில் உங்களால் பிரிக்க முடியும், எந்த இடத்துல எவ்வளோ வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் 1952 பொட்டி ஸ்ரீராமன் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து ஆந்திராவை தனியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இதை கவர்மெண்ட்டு கண்டுக்கல. 52 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்து சேர்ந்துட்டார். அவர் இறந்த மேலே பெரிய போராட்டமாக மாறிச்சார். அது பெரிய போராட்டமாக ஆனதுனால எஸ்கே தாரோட தலைமையில் ஃபர்ஸ்ட் 1948 ஒரு கமிஷன் போட்டாங்க. 1953 ஒரு கமிஷன் போட்டாங்க. அதை பிடிச்சு பார்த்து சொன்னதுல ஒன்றும் தேவையில்லை, இந்த நிர்வாகமே கரெக்டாக இருக்குது, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் தேவைப்பட்டாக்கா ஒடிசா மாநிலத்தில் இன்னொரு செப்பரேட்டாக பண்ணிக்கணும்னு. இதுவும் ஒத்து போகாதவங்க தனியாக பிரிச்சாங்க. தனியாக பிரிக்கிறப்போ அதிகமாக வாழ்கிற ஒசூரில் 40% தெலுங்கு, 30% கன்னடா. இவங்களை தமிழ்நாட்டில் சேர்த்தாங்க. 70% தமிழ் இருக்கிற பெங்களூரு கர்நாடகம் சேர்த்தாங்க. அதோட விட்டு சித்தூர், புத்தூர், நெல்லூர், திருப்பதி, காலஸ்திரி இதெல்லாம் இனிமேட்டு ஆந்திரா வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் கோலாறு, பெங்களூர், கொள்ளைக்கால சாம்ராஜ்யம் இங்கே சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுட்டு மேலே கன்னடா நம்ம தாயை நம்ம ஏற்கணும், அந்த 2வது வார்த்தைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயக்கமாக இருக்கணும். இது இன்னைக்கு கர்நாடகா. இதுக்கு முன்னாடி என்ன ஊர்? மைசூர் சர்க்கார். இதுக்கு முன்னாடி என்ன ஊர்? அதுக்கு முன்னாடி என்ன ஊர்? இது 400 வருஷத்துக்கு முன்ன வீரபல்லா வந்தாரு, பெந்த காலூர்னு வச்சுட்டு போனாரு. அதுக்கு என்ன ஊர்? இது என்ன கண்ட்ரோல் இருந்துச்சு? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இது நம்ம இது
சோழர் ஆண்ட மண். இது முழுக்க சோழர் விட மண். இது தமிழ் மண். இந்த பெல்காமில் 2% மராட்டிஸ் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட சண்டை போட யாரும் இல்லை. இவ்வளோ தமிழ்காரர் இருக்கிறோம். வீரம் என்னான்னு கற்றுக் கொடுத்துருங்க இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்துக்கு வீரம் என்னான்னு சொல்லிக் கொடுத்த ஒரு இயக்கம் இது சோழருடைய மண். அப்போ நம்ம எந்த வகையாக வச்சிருந்தோம்? குங்குரு இல்லை. குங்குனா தமிழ்ல தேர்ன்னு அர்த்தம். என் தமிழ் தேர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் சோழருடைய வம்சத்தை சேர்ந்தோம். நம்ம சோழருடைய வம்சம். சோழர் காலத்தில் வந்து ஜாதி கிடையாது. மணிப்பிரவலம் வந்துச்சு. ஆரியர்களும் மணிப்பிரவலன்னு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க போயிட்டு வானா தமிழ், போயிடலான்னா தெலுங்கு, போயிட்டு தமிழ், ஒசானன்றது எங்க சமஸ்கிருதம், அப்போ எங்க ஒரு தெலுங்கு பாசை. இந்த மாதிரி எல்லா பாசையுமே உலகத்தில் இருக்கிற எல்லா பாசையுமே சமஸ்கிருதத்தில் மிக்ஸ் பண்ணி தான் வேற மொழிகளை உருவாக்குனாங்க. அதனால என் தமிழ் மொழி உலகத்தோட சிறந்த மொழி. இந்த மொழிக்கு ஒரு பாதுகாப்பு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ எல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் எங்களுக்கு தெரியும். நம்மளாம் ஒன்றா சேர்ந்தக்கா என்ன வேணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற அசம்பிளிக்கு நம்ம போக முடியும். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. யார் முன்னே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக போகணும். இந்த இயக்கத்துடைய பேர் என்னன்றது இப்போ நான் சொல்ல போகிறேன். எனக்கு நம்மளை குங்குருன்றதுக்கு கோபம் வருது. நம்ம அந்த வகாராவை சேர்ந்தவங்க இல்லை. நம்ம அந்த வகாராவை சேர்ந்த மன்னர் காலத்துலேருந்து வாழ்றோம்னா சோழ மண்ணை நம்ம மண்ணை தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால் நம்ம அந்த வகாரா இல்லை. அதுதான் நம்முடைய இயக்கத்துக்கு பேர். வரமாட்டேன். என் பேர் வேலு பிரபாகரன்னா, பெங்களூரில் ஒரே பேர். இது வெளியே இனாகிரேஷன் தான் கொடுக்குறேன்னா இங்கே உட்காந்துக்கிற யாருமே கம்மியானவங்க நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னீங்க. தொடக்கிறது 2 நாளில் அப்புறம் 4 நாளில் போயிடுறது. ஆமாண்ணா, முழு தமிழனா இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யார் தமிழனா இருக்கிறானோ அவருக்கு தான் உரைக்கும். அந்த ரோட்டில் அம்மா இருந்தாலும் நம்மளுக்கு தான் உரைக்கும். இன்னத்து வந்து தமிழ்நாட்டில் யாரும் லீடர் இல்லை, அதை வச்சு நம்ம அவங்க மேலே குதிரை ஓட்டினாங்க. இதெல்லாம் வேலைக்கு நம்மகிட்ட ஆகாது. இதுக்கு மேலே கண்டிப்பாக விட மாட்டோம். நல்லா பார்த்து அவங்களும் நான் பிறப்பால் தமிழன், என் உயிர் தமிழுக்கு, என் தமிழ் மன்னர், என் தமிழ் ஜனங்களுக்கு, என் தமிழர் முன்னேற்றத்துக்கு உங்கள் ஆதரவோடு துவக்க விழா. இதில் நம்ம ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு விட்டாங்க அது நல்லா இருக்காது. ஏன்னா வந்துக்கிறவங்க யாரும் சின்னவங்க இல்லை, நானும் யாரும் சின்னவங்களை கூப்பிடல. எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க. அதனால் எல்லாருக்குமே நன்றி. அடுத்து நடக்கிற கூட்டம் டேட் சொல்லாமல் நம்ம தள்ளி வைக்கிறேன். இதை அடுத்து நடக்கிற கூட்டத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் ஜனங்க முன்னாடி நான் ஒருத்தனே பெரியவன் நான் இருக்க மாட்டேன். இது எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் அந்த அதிகாரத்தை. இதை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டயே ஆலோசனை, என்ன ஆலோசனையும் இருக்குது. நானும் சில ஐடியாசனாக வச்சுருந்தேன். பட் உங்களையும் கேட்பேன். இது எப்படி சார் போக மாட்டேன். யாருந்தாலும் சரி, எங்களுக்கு ஏழை பணக்கார காசு பணம் அரசியல் இதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை. எனக்கு என் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், என் தமிழர்கள் நல்லா இருக்கணும். என் பேர் வேலு பிரபாகரன்னு. என் குழந்தை பிறந்ததுமே ஞாபகத்தை வாங்கி காலில் தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்கன்னு 3 முறை சொல்லிவிட்டு என் பிள்ளைக்கு தமிழ் செல்வன், தமிழ் அழகன், எங்கள் வீட்டில் பிறகு பிள்ளைங்க எல்லாருக்குமே தமிழ் அரசி, எழில் அரசன், செந்தமிழ் செல்வன் நாங்கள் கூப்பிடுறது கூட அப்படி தான். இது வெறும் லெட்டர் பேடுக்காக லேபலுக்காக எதுவுமே பண்ணுற இயக்கமே கிடையாது. உணர்வுபூர்வமாக என் தமிழ் மக்களுக்கே வேலை செய்யணுன்றதுக்காக. இல்லைன்னா நானே இப்போ எலெக்ஷனில் நின்றுப்பேன் சுயேட்சா. பிஜேபி காங்கிரஸ் தேவையில்லை. நாங்கள் ஜனங்கள் நிறைய சேவை செஞ்சுக்கிறோம். அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக சுயேட்சா நின்று இருப்போம். எங்களுக்கு வானம். நான் பிறப்பால் தமிழன், என் உயிர் என் தமிழர்களுக்கு, என் தமிழர் முன்னேற்றத்துக்கு, என் தமிழர் நல்வாழ்வுக்கு. இவங்க முன்னேற்றத்துக்கு நான் இந்த 3 வார்த்தையை சொல்கிறேன். என்ன முன்னேற்றம், என்ன நல்வாழ்வு, என்ன பாதுகாப்பு அப்படின்றது அடுத்த மீட்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக. இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதே போல பன்னீர் கட்டம், இப்போ நாம் பட்டர் கட்டம் சொல்றோம். இது வந்து பன்னீர் கட்டம், ஓசனுக்கு அது கேபிட்டல். நன்றி கூறுகிறோம்.